ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்இண்ட் பேங்கோட வேர்ல்டு டிலைட் டெபிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது வெட்டுக்கிளின்றவர் கேட்டிருக்காரு. பேர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காக தான். ஸோ இந்த கார்டில் அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா 5% கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. டைனிங், நீங்கள் ஃபியூல் அதாவது பெட்ரோல்லாம் போட்டிங்கன்னா, என்டர்டைன்மெண்ட், சினிமாலாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஓடிடி, இது எல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபரோ பர்ச்சஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கேஷ்பேக், அதாவது 5% கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. இந்த சைடு பாருங்கள் எக்ஸைட்டிங் டீல்ஸ்ன்னு போட்டு. ஸோ மூவி டிக்கெட் 1+1, அப்புறம் பிக் பேஸ்கெட்டில் 10% ஆஃபர், அப்புறம் ஸ்விக்கியில் 20% ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த கார்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ், பெனிஃபிட், எலிஜிபிலிட்டி, ஸோ ரிவார்ட்ஸ், வெல்கம் போனஸ், இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பிரித்து மேய்ச்சிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்ட் டைப் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ எசென்ஷியல் மீன்ஸ் அத்தியாவசிய பொருள் வாங்குறப்ப உங்களுக்கு நல்லாவே கேஷ்பேக்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்டர்டைன்மெண்ட், ஓடிடி மூவிஸ்லாம் புக் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே கேஷ்பேக் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இவங்க பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கொடுக்குறதால இது ஒரு கேஷ்பேக்ஸ் கார்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நில் அக்கௌண்ட் ஓப்பனிங், அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிள். பட் நீங்கள் வந்து ஆனுவல் அண்ட் ரெனிவல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்ல போய்ட்டு எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் இந்த அக்கௌண்ட் ஈஸியாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. இங்கே 2500 ப்ளஸ் டேக்ஸஸ், அது வந்து ஜாயினிங் ஃபீஸ். 1499 ப்ளஸ் டேக்ஸஸ். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வருஷம் வருஷம் பிடிப்பாங்க. ஸோ இது ரெண்டும் பே பண்ணுற அளவுக்கு இந்த கார்டு ஒர்த்தா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே நாட் அப்ளிகபிள், இவங்க எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா விசா அண்ட் மாஸ்டர் ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்கு. உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அந்த வேரியண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ சப்போர்ட் இல்லை, அதாவது கேஷ்பேக் பேஸ்ட் யூபிஐ சப்போர்ட் கிடையாது. நீங்கள் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜிபேல, ஃபோன்பேல நீங்கள் வந்து பைண்ட் பண்ணிப்பீங்க. ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு கேஷ்பேக்ஸும் கிடையாது. அதாவது கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஓகே, ரூபே கார்டு அக்கௌண்ட் வச்சு நீங்கள் யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் லாங் அக்சஸ் கொடுக்குறாங்க. அது டொமஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்நேஷனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பண்ணியிருக்க பார்ட்னர் யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஃப்ளோக்ஸ்ன்றது ஒரு அந்த லான்ச் அக்சஸ் அந்த ப்ரோக்ராமை அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இவங்க வந்து அதை விட்டுருக்காங்க. ஸோ ட்ரீம் ஃப்ளோக்ஸ் தான் உங்களுக்கு இந்த லான்ச் அக்சஸ் உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட்ஸ். இவங்க வந்து 5 இண்டஸ்இண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா சொல்றாங்க. ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது 5% கேஷ்பேக். நான் சொன்னல, இவங்க முக்கியமாக எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல், டைனிங், என்டர்டைன்மெண்ட், அதாவது இன்க்ளூடிங் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அதுலேயும் கேட்டகரி இருக்கு. ஓகே, எந்தெந்த ஓடிடிக்கு எல்லாமே இருக்கு. அதை நான் உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்ல போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா எசென்ஷியல் சொன்னல, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பிக் பாஸ்கெட்ல நீங்க மளிகை சாமான் ஆர்டர் பண்ணீங்கன்னா. இந்த இடம் பாருங்க, ஒரு மாசத்துக்கு 150 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். இந்த இடம் பாருங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. ஜொமோட்டோவில் ஒரு மாசத்துக்கு ₹300 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். யார் ஒருத்தவங்க பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ யூஸ் பண்ற ஹேபிட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபியூலு, டைனிங், என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்கு எனக்கு எவ்வளோ கேஷ்பேக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000ங்க. ஸோ நீங்கள் என்னதான் உளுந்து பிறண்டு ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு 1000 கேஷ்பேக்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, அதுதான் இவங்க மாசத்துக்கு கேப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ரிவார்ட் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஒரு ரிவார்ட் பாயிண்ட் இருக்கும் ₹1. ஸோ நோ இஷ்யூ. ஸோ நம்ம பெருசாக இம்பாக்ட் கிடையாதுங்க. மற்ற கார்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு 0.25 பைசா அப்படிலாம் இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு ₹1 ரிடீம் பண்ணுறதுல ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணுறதுக்கு மினிமம் 300 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் 5000க்கு மேலே நீங்கள் ரிடீம் பண்ண முடியாது ஒரு மாதத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 1 இயர்க்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணிடலாம். இதுதான் இதில் ஒரு ட்ராபேக்குங்க. ஓகே, ஸோ 1 இயர்க்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ இன்னைக்கு இந்த டேட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸை அடுத்த வருஷம் இந்த தேதிக்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆகிடும். அதனால் கிளியராக
பாத்துக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இந்த பாயிண்ட்ஸ்ல எங்க போய் நான் ரிடீம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ் அண்ட் மூவ்மெண்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணி நீங்க ஈஸியா ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் பெனிஃபிட் 1+1 மூவி டிக்கெட் ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஒரு டிக்கெட் வாங்குனா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. நீங்க 2 டைம்ஸ் இத பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 350 வரைக்கும் குடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு. ஓகே. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 100 டிக்கெட் வாங்குனா ரூ. 100 இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. ஸோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பெனிஃபிட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஃப் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இவங்க 4 கல்ஃப் ரவுண்ட் கொடுக்குறாங்க, அதாவது கிரீன் ஃபீஸ்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ரவுண்டுக்கு மேல கிடையாது. ஸோ நான் ஒரு ரவுண்டுக்கு மேல போகணும்னு அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இங்க பாருங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 50%. ஸோ இந்த கிரீன் ஃபீ மெத்தட்ல நீங்க போறப்ப உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு ரவுண்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க, அப்புறம் 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 காம்ப்ளிமெண்டரி கல்ஃப் லெசன் கொடுக்குறாங்க. அதுவும் மாசத்துக்கு ஒன்று தான் மேக்ஸிமம். ஓகே, அப்போ 12 கொடுக்குறாங்க. ஸோ இது கால்ஃப் விளாடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் லிமிட்டுங்க. ஸோ எல்லா கார்ட்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏடிஎம் லிமிட் 50,000 அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த கார்டில் 1,50,000 மேலே ஏடிஎம் லிமிட் கொடுக்குறாங்க. நீங்க போய் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணும்போது நீங்க 1,50,000 வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல 3,00,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஏதோ 3 லேக்ஸ் ஏதோ ஒன்று வாங்க போறீங்க, எக்ஸாம்பிள் நீ காரே கூட வாங்க போறீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போய் 3 லேக்ஸ் நீங்க ஈஸியா ஸ்வைப் பண்ணிடலாம், பிரச்சனை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். இவங்க வந்து 2% ஃபாரின் கரன்சி மார்க்அப் சார்ஜஸ் பண்றாங்க. நீங்க மத்த கார்டெல்லாம் பாத்தீங்கன்னா 2.5 3 3.5 இருக்கும், இங்க 2% கொடுக்குறாங்க. இது வந்து 0.5% கம்மியா இருக்குது. ஓகே, ஆவரேஜான விஷயம். ஓகே, ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்பெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தனா இன்சூரன்ஸ் கவரேஜ் டீடைல் தான் பார்ப்போம். ஓகே, இது முக்கியமான செக்மெண்ட். ஸோ எல்லாருமே இதை பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இமீடியட்டா உங்க பாக்கெட்ல யாரெல்லாம் என்ன டெபிட் கார்டு வச்சிருக்குன்னு பார்த்துக்கங்க. அது இமீடியட்டா கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க கார்டுல என்னென்னலாம் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ அப்போ ஃபினான்ஷியலா என்னென்ன எங்க வச்சிருக்காருன்னு தெரியலடா அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தான். நான் இமீடியட்டா சொன்னேன், அப்பாவோட ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துட்டு வா, அக்கௌண்ட்ல ஏதாவது புக்லாம் வச்சிருப்பால அதெல்லாம் கொண்டு வான்னு சொன்னப்போ தான் அவர் வந்து ஹெச்டிஎஃப்சியோட கார்டெலாம் வச்சிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்வைப் பண்ணியிருக்காரு, ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு அதில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கார்டில் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, டெத் ஆயிட்டா, ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அதை என் ஃப்ரெண்டு கிளைம் பண்ணி வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட 6 மந்த் பிஃபோர் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஸோ நீங்களும் உங்க கால்ல என்ன இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு பாத்துங்க. அது இன்சூரன்ஸ் பெனிஃபிட் ரீச் பண்றதுக்கு ஒரு குவார்டருக்கு ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணிடணும், இல்ல மாசம் 5,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதனால நீங்க கிரெடிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டெபிட் கார்டு யூஸ் பண்றதை மறந்துறீங்க. டெபிட் கார்டும் மாசத்துல ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, ஓகே, நம்ம அந்த கார்டு பத்தி வரும் வாங்க. ஸோ இந்த பாருங்க, கார்டு டைப் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கார்டுங்களா. ஸோ இவங்க லாஸ்ட் கால் லைபிலிட்டி கவர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 10,00,000 கொடுக்குறாங்க. ஓகே, பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் 50,000 கொடுக்குறாங்க. ஏர் ஆக்சிடென்ட் 30,00,000 கொடுக்குறாங்க. அதாவது நீங்க இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணினா, ஸோ நீங்க அந்த ஃபிளைட்டை டிராவல் பண்றப்போ ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு 30,00,000 வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பர்சனல் ஆக்சிடென்ட். ஸோ இதுதான் சொன்னது. என் ஃப்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட 10,00,000 வரைக்கும் கிடைச்சது அந்த கார்டில். ஓகே, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2,00,000 போட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க ஏர்போர்ட்ல நீங்க வந்து ஃப்ளை பண்றப்ப உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து டிலே ஆச்சுன்னா அது கூட இன்சூரன்ஸ் இருக்கு 25,000. இங்க பாருங்க, ஏடிஎம் அசால்ட். ஸோ ஏடிஎம் உங்க கார்டை யூஸ் பண்ணி அதாவது மிஸ்யூஸ் பண்ணி ஏடிஎம்ல ஏதாவது காசு எடுத்துட்டா அப்போ உங்களுக்கு 50,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் இருக்கு. ஓகே, இது எல்லாமே கார்டு தொலைஞ்சோ இல்ல ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்தோ 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. நீங்க பிரான்ச் ரீச் பண்ணி கிளைம் ஃபார்மட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அழகா நீங்க இந்த கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனுங்க, ஒரு சாம்பிள்னே வச்சுக்கலாம். ஓகே, இந்த கார்டு யூஸ் பண்ணீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனுவலா சேவ் பண்ணலான்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபியூலு, டைனிங், என்டர்டைன்மெண்ட். ஸோ ஒரு மாசத்துக்கு 20,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12,000 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். பட் நம்ம 20,000 ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10,000 ஒரு பெட்ரோல் ஒரு 5,000க்கு போடுறீங்க, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் ஒரு 1,000, ஸோ ஓடிடிக்கு ஒரு 1,000 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 நீங்க வந்து பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தடவை உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஸோ காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் இங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 12,000 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஃப் அக்சஸ் 44,000, இதுதான் ஹெவி. ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை யூஸ் பண்ணி. ஸோ ஒருத்தர் 2 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட இக்னோர் பண்ணிடலாம்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மூவி டிக்கெட் 1+1. ஸோ இந்த இடம் பார்த்தா 2,800 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ்கெட் அண்ட் ஜொமேட்டோ. ஸோ இது 2 இன்க்ளூட் பண்ணிங்க. ஸோ இந்த 44,000 விட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 40,000 சேவ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாத்துக்கங்க, இந்த இடம் என்ன பண்றீங்க, ஸோ கிட்டத்தட்ட 2,500 1,500 சொல்லிட்டு ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீஸ்ல பேமெண்ட் பண்றீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலான்ற மாதிரி தான் இந்த கார்டில் இவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு ஓகே, ரீசனபிளா தான் இருக்கு. யாரெல்லாம் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்றீங்களோ அவங்க தாராளமா இந்த கார்டை வாங்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடம் பாருங்க, ஓடிடி சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் இங்க போட்டிருக்காங்க பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஜி5, ஸ்பாட்டிஃபை, இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கார்டில் இருக்க மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க.
இங்க பாருங்க இதுதான் உங்க வெப்சைட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் 10% பிக் பாஸ்கெட் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கூட நான் பார்த்துட்டோம். ஸோ 5% கேஷ்பேக்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். இங்க பாருங்க காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் நோ மோர் குடுக்குறேன். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க எங்கெங்கலாம் லான்ச் அக்சஸ்ல இருக்கு. எந்தெந்த கார்டுக்கு என்னென்ன இருக்குங்க பாருங்க. வேர்ல்ட் டிலைட் டெபிட் கார்ட்ஸ் இந்த இடம் இருக்கா? ஸோ 2 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் குடுக்குறாங்க. ஒரு குவார்ட்டருக்கு. இந்த இடம் இருக்கா? ஸோ இப்போ பாருங்க எங்கெங்கலாம் டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் இருக்குன்னு இங்க எல்லாமே குடுத்துட்டாங்க. இங்க பாருங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஊருன்னு பாருங்க நெறையவே இருக்கு. கிட்டத்தட்ட 62 லான்ச் அக்சஸ்க்கு அக்சஸ் குடுத்துருக்காங்க. ஸோ சென்னை, பெங்களூரு எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகே. இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லாமே இந்த இடம் பாருங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இன்சூரன்ஸ் எப்படிலாம் கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க போட்டிருப்பாங்க பாருங்க. ஹவ் டு கிளைம். ஓகே. ஏர் ஆக்சிடென்ட் எப்படி கிளைம் பண்றது, பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி கிளைம் பண்றது, பெர்சனல் ஆக்சிடென்டல் டெத் எப்படி கிளைம் பண்றது, எல்லாமே இங்க டீடைல்டா போட்டுருப்பாங்க. ஓகே. இந்த லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன் பேஜுக்கு போவோம். ஓகே. இதான் ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன் பேஜ். ஓகே. இங்க பாருங்க இண்டசன் மூவ்மெண்ட் இருக்கா? ஸோ இந்த இடம் நீங்க போய் லாகின் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ லாகின் மை அக்கவுண்ட் பண்ணா இந்த மாதிரி கார்ட் டைப் எல்லாமே கேட்கும். குடுத்துட்டு உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் குடுத்துட்டு லாகின் பண்ணிக்க போறீங்க. ஓகே. லாகின் பண்ணிட்டு இந்த இடம் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டா வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றது சூஸ் பண்ணிக்கலாம். வவுச்சர் எதனா ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்ளோ தூரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணி உங்க பாயிண்ட்ஸ ஈஸியா ரெடீம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க Flipkart இருக்கு. ஓகே. கேஷ்பேக் ஆஃபர்ஸ், டைனிங்ஸ். ஸோ இவ்ளோ தூரம் இருக்கு. இது எல்லாமே நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ட ரெடீம் பண்றது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த கார்ட்ல எல்லா விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, அதே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கார்டு பத்தியோ, சேவிங்ஸ் அக்கவுண்ட் பத்தியோ, இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பத்தியோ எது வேணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத தனியாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். லைக் பட்டன குடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.